ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி குளிர்காலத்திற்கு ஏற்ற அதே சமயம் வெயிட் லாஸுக்கும் ஏற்ற ஒரு ரெசிபி கொள்ளு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொள்ளு ஒரு கப், எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 முறை கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். இல்லைன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊறிடுச்சு கொள்ளு. நீங்கள் அதை எடுத்து லைட்டாக அப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரணும். அப்படி இருந்ததுன்னா நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இல்லைன்னா 5 மணிலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதுக்கு 2 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி கூடையே 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு இது ஒரு 3 மணி நேரம் மினிமம் ஊறணும். இல்லை ஒரு 4-5 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். முதல்ல நான் அரிசி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ லைட்டாக குறைன்னு, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பும் முதலே சேர்த்துக்கலாம். ஸோ நான் உப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஸோ நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஊற வச்சுருக்கிற தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கணும். வேறு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ அரிசியெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் கொள்ளு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கொள்ளுக்கு நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நிறையா அப்படி உளுந்து மாதிரி கொள்ளு பொங்கி வரும். அப்போ நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நீர்த்து போயிடும், மாவு இட்லி வராது. ஸோ கொள்ளு அளவான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. உளுந்து மாதிரியே தான் இருக்கும் கொள்ளு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால திருப்பி உப்பு போட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். எப்போவுமே மாவு கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா விரல்களை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா புளிச்சு வரும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டு கிடைக்காது, புளிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நார்மல் மாவு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகுதுன்னா கொள்ளு போட்டிருக்கும் போது நீங்கள் ஒரு 4 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். அதனால் நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. மாவு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா பதமாக இருக்குது. கெட்டியாக இருக்கணும், அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம தட்டில் ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி குக்கர் இட்லி தட்டில் தான் ஊற்றுறேன். நீங்கள் துணி போட்டு ஊற்றுற இட்லி தட்டில் இருந்தால் கூட அதில் கூட ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இட்லிகளாக ஊற்றி நம்ம நார்மலாக இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வச்சு இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சம் லேட் ஆகும். லைட்டாக இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு குக்கர் தட்டு அப்படிங்கிறதுனால பேக் சைடை தண்ணியில் காமிச்சிங்கன்னா இட்லி வந்துடும். நீங்கள் துணி போட்டிருந்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கலாம். கலர் மட்டும்தான் இட்லி வேறு மாதிரி இருக்கும், ஆனால் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக இட்லி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நல்லா காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி இல்லை கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுக்கு சாம்பாரோ இல்லை தேங்காய் சட்னியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு காரசாரமான சட்னி நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 முறையாவது கொள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம யூஸ்வலாக கொள்ளு மசியல், கொள்ளு துவையல், கொள்ளு ரசம் இல்லை சூப் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொள்ளுனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இந்த மாதிரி இட்லியாக பண்ணும்போது கொள்ளுனுடைய குவான்டிட்டி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.